வணக்கம் தேர்வர்களே, உங்களின் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான பெஸ்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் நியூஸ் ஆங்கர். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். உங்க நோட் புக் ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் இதோ. 1. மாநில செய்திகள் மற்றும் நியமனங்கள். 2. அரசு திட்டங்கள் மற்றும் பொருளாதாரம். 3. அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் அப்டேட்ஸ். 4. உலகளாவிய விவகாரங்கள் மற்றும் அரசியல். கடைசியா 5. தேர்வுக்கான முக்கிய தினங்கள். இப்படி பிரிச்சு படிக்கிறது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு டக்குன்னு தகவல்களை ஞாபகம் கொண்டு வர ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ முதல் செக்ஷனான மாநில செய்திகள் மற்றும் நியமனங்கள் பகுதிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு விவசாயத்துக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியிலிருந்து இதை நாம ஆரம்பிக்கலாம். இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட பொள்ளாச்சியைச் சேர்ந்த விவசாயி வள்ளுவன் அவர்களுக்கு ஐநாவோட FAO அமைப்பு மண் விவசாயி நாயகன், அதாவது சாயில் ஃபார்மர் ஹீரோ விருதை கொடுத்திருக்காங்க. ஈஷா அறக்கட்டளை வழிகாட்டுதலோட 11 ஹெக்டேர் நிலத்தை பல அடுக்கு மரப்பயிர் விவசாய முறைக்கு மாத்தி லாபம் பார்த்ததுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்ல இவரோட பேரும் ஊரும் எந்த அமைப்பு விருது கொடுத்ததுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதுசா 5 நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க. அதுக்கான நம்பர் தான் இது. இதுல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 5 பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா அவங்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதனால சுப்ரீம் கோர்ட்ல பெண் நீதிபதிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பெண்கள் முன்னேற்றம் பத்தின கேள்விகளுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அப்படியே கேர மாத்தி நமக்கு அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தரக்கூடிய அரசு திட்டங்கள் மற்றும் பொருளாதாரம் செக்ஷனுக்கு வருவோம். இப்போ நாம பாக்குற விஷயத்த ஒரு பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோவிங் கேள்வியா கற்பனை செஞ்சுக்கோங்க. PM ஸ்வாநிதி திட்டத்தை தெருவோர வியாபாரிகள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனையோடு சரியா மேட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி DLI, அதாவது வடிவமைப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செமிகண்டக்டர் உற்பத்தியோட மேட்ச் பண்ணணும். இந்த 2 திட்டங்களுமே இப்போ நியூஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2022-23 இது சும்மா ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. TNPSC எக்ஸாமினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா இந்த அடிப்படை ஆண்டுகள் அல்லது பேஸ் இயர்ஸ். இந்த வருஷத்தை மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த புது பேஸ் இயர் 2022-23 வச்சு கணக்கிடும்போது ஏப்ரல் மாசத்துல இந்தியாவோட தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அதாவது IIP வளர்ச்சி 4.9% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன மெயின் ரீசன்? சுரங்கம் மற்றும் உற்பத்தி துறைகள்ல ஏற்பட்ட தொய்வுதான். எக்கனாமிக்ஸ் நோட்ஸ்ல இதை அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்த செக்ஷனான அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயாலஜி டிஸ்கவரியும் ஒரு சீரியஸான வார்னிங்கும் இருக்கு. இங்க உண்மையிலேயே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இண்டோ-பொட்டிமோ ஹிமலயன்சிஸ் அப்படிங்கிற ஒரு புது பாசி இனத்தை உத்தராகண்ட் மலைப்பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இத கண்டுபிடிச்சது யாருன்னா இந்திய தாவரவியல் ஆய்வு மைய விஞ்ஞானிகள். அந்த சயின்டிஃபிக் நேமையும் அந்த இடத்தையும் கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான அலர்ட். வெயில் காலத்துல நம்ம முக்கிய நகரங்கள்ல காற்று மாசு ரொம்பவே அதிகமாகுது. முக்கியமா உங்க MCQஸ்ல இந்த வார்த்தையை கவனிங்க. தரைமட்ட ஓசோன், அதாவது கிரவுண்ட் லெவல் ஓசோன். சம்மர்ல வரக்கூடிய கடுமையான சுவாச பிரச்சனைகளுக்கு இதுதான் பிரதான காரணம்னு ரிப்போர்ட் சொல்லுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உலகளாவிய விவகாரங்கள் மற்றும் அரசியல் டெஸ்க்கு வந்திருக்கோம். இன்டர்நேஷனல் மற்றும் நேஷனல் பாலிடிக்ஸை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாம். இந்த ஃபேக்ட்ஸை அப்படியே ஷார்ட்டா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 1. கர்நாடகாவோட புது முதலமைச்சராக DK சிவகுமார் பொறுப்பேற்கிறார். 2. லெபனன்ல இருக்கிற 12ஆம் நூற்றாண்டு காலத்து போஃபோர்ட் கோட்டைய இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியிருக்கு. 3வது ரொம்ப முக்கியம், பிரிக்ஸ் கலாச்சார கூட்டம் வாரணாசில நடக்குது. அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி எத்திக்ஸோட பயன்படுத்துறதுன்னு விவாதிக்கிறாங்க. இது ரொம்பவே புதுசான அப்டேட். ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற தேர்வுக்கான முக்கிய தினங்கள் பகுதிக்கு வந்துட்டோம். டேட்ஸ் எப்பவுமே எக்ஸாம்ல கைவிடாது, கரெக்டா? இன்னைக்கு ஜூன் 2 தெலுங்கானா மாநிலம் உருவான தினம். 2014ஆம் வருஷம் இதே நாள்ல தான் ஆந்திராவிலிருந்து பிரிஞ்சு இந்தியாவோட 29வது மாநிலமா தெலுங்கானா உருவாச்சு. இங்க நீங்க ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 2014ன்ற வருஷத்தையும் 29வது மாநிலம் அப்படிங்கறதையும் தான். இது போக இன்னொரு விஷயமும் இருக்கு. இதே ஜூன் 2ஆம் தேதிய சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினமாகவும் உலக அளவுல அனுசரிக்கிறாங்க. இதையும் ஒரு செகண்டரி பாயிண்டா உங்க நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க.
இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாம் வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பிரிக்ஸ் கலாச்சார மீட்டிங்ல ஏஐ பத்தி பேசுறாங்க. டிஎல்ஐ ஸ்கீம் மூலியமா செமிகண்டக்டர்ஸ் நம்ம எக்கனாமிய மாத்துது. இப்படி தொழில்நுட்பம் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அப்போ அடுத்த வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாத்தி அமைக்க போகுது? இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கான எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து படிங்க, கியூரியஸா இருங்க, எக்ஸாம்ல கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.